Good evening students. இப்போ நம்ம fourth standard English workbook exercise பார்க்க போகிறோம். போன தடவை 7 pages நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க. She is an active girl. இவங்க ஆக்டிவாக யார் இருக்காங்க? இவங்க தான் இருக்காங்க. அப்போ இதுக்கு தான் நம்ம டிக் அடிக்கணும். அடுத்தது பாருங்கள். He is a singer. இங்கே சிங்கர் யார்? இவர் தான் பாடிட்டுருக்கார். இவங்க இந்த கேர்ள் வந்து பிளேயிங். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு தான் டிக் அடிக்கணும். அடுத்து திஸ் மெஷின் ஹெல்ப்ஸ் டு கிரைண்ட் கோகனட். இந்த ரெண்டில் எது கோகனட்டை கிரைண்ட் பண்ணும்? மிக்ஸி தான். அப்போ இதுக்கு தான் டிக் அடிக்கணும். அடுத்தது பாருங்கள். ஹி ஃபீல்ஸ் லேசி. இங்கே யார் லேசியாக இருக்கா? இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பாருங்கள், இந்த பாய் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? சேரில் உட்காந்து டேபிளில் கையை வச்சு தூங்கிட்டுருக்காங்க. இவங்க தான் அப்போ லேசி. அப்போ இவங்களுக்கு தான் டிக் அடிக்கணும். அடுத்தது பாருங்கள். டிக் த ஆக்டிவ் ஒன்ஸ் அண்ட் கிராஸ் ராங் த லேசி ஒன்ஸ். லேசியாக இருக்கிறதுக்கெல்லாம் ராங் போடணும், ஆக்டிவாக இருக்கிறதுக்கெல்லாம் டிக் அடிக்கணும். சனா இஸ் பிளேயிங் கபடி. அப்போ கபடி விளையாடுறாங்க சனா, அவங்க ஆக்டிவ் தான். அடுத்தது மோகன் இஸ் நாட் கீப்பிங் ஹிஸ் திங்ஸ் இன் தர் பிளேசஸ். அதாவது மோகன் வந்து தன்னோட பொருள்கள்லாம் சரியான இடத்துல வைக்க மாட்டார். அப்போ அது லேசி, அதுக்கு ஃபால்ஸ் போடணும். அடுத்தது பாருங்கள். கவின் சிட்ஸ் அண்ட் வாட்சஸ் டிவி. டிவி வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு, வாட்சஸ். இது வந்து ஆக்டிவ் தான். அப்போது இதுக்கு ஆக்டிவ்க்கு டிக்கு தான் வரும். அடுத்தது பாருங்கள். கமலா இஸ் ரைடிங் எ பைசைக்கிள். ரைடிங் பைசைக்கிள்னால் ஓட்டிகிட்ருக்காங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க கமலா. அப்போ அவங்க ஆக்டிவ் தான். அதனால் இதுக்கும் நம்ம டிக் அடிக்கணும். அடுத்தது பாருங்கள். தேவி இஸ் ஸ்விம்மிங். அவங்க நீச்சல் அடிப்பாங்க. தேவி நீச்சல் அடிக்கிறாங்க, அதனால் இவங்களுக்கும் ஆக்டிவ் தான் வரும். ஆக்டிவ்னா டிக் அடிக்கணும். அடுத்தது பாருங்கள். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஆன்சர்ஸ். இங்கேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வாக்கிங், பிளேயிங், ஸ்லீப்பிங், ரன்னிங். இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ரன்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வாட் இஸ் ஹீ டூயிங்? இஸ் ஹீ லேசி ஆர் ஆக்டிவ்? இவங்க லேசியாக ஆக்டிவாக. இவங்க வந்து ரன்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீ இஸ் ரன்னிங், ஹீ இஸ் ஆக்டிவ். ரன்னிங் பண்ணுறதுனால இவங்க ஆக்டிவ். வாட் இஸ் ஷீ டூயிங்? இஸ் ஷீ லேசி ஆர் ஆக்டிவ்? இவங்க லேசியாக ஆக்டிவாக. இவங்க வாக் பண்ணிகிட்ருக்காங்க. வாக்கிங், ஷீ இஸ் வாக்கிங், ஷீ இஸ் ஆக்டிவ். அடுத்தது பாருங்கள். இவங்க கிரிக்கெட் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. வாட் இஸ் ஹீ டூயிங்? இஸ் ஹீ லேசி ஆர் ஆக்டிவ்? ஹீ இஸ் பிளேயிங், ஹீ இஸ் ஆக்டிவ். அப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்கனால ஆக்டிவ் தான். அடுத்தது வாட் இஸ் ஹீ டூயிங்? இஸ் ஹீ லேசி ஆர் ஆக்டிவ்? ஹீ இஸ் ஸ்லீப்பிங், ஹீ இஸ் லேசி. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஆக்டிவாக லேசியாக. இவங்க ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சேரில் உட்காந்து. அப்போது இவங்க ஸ்லீப் பண்ணுறதுனால லேசி. அடுத்தது பாருங்கள். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்சஸ். மெஷின்ஸ், ட்ரிக்ஸ், ஹோம்ஒர்க், ப்ளசண்ட், ரோபோட். இங்கேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு சரியானதை கரெக்ட் ஆன்சரை எழுதணும். ஜாஸ்மின் ஹேஸ் எ டேஷ் ஸ்மெல். ஜாஸ்மின் எப்படி ஸ்மெல் இருக்கும்? ப்ளசண்ட், அதாவது ரொம்ப நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது ஜாஸ்மின் என்ன? மல்லிகைப்பூ. மீனா ஃபினிஷஸ் ஹர் ஹோம்ஒர்க் குயிக்லி. ஹோம்ஒர்க்கை மீனா முடிச்சிட்டாங்க. அடுத்தது பாருங்கள். 3 மெஷின்ஸ் கேன் டூ எனி ஒர்க் ஈஸிலி அண்ட் ஃபாஸ்ட். இங்கே மெஷின்ஸ் தான் வரும். அடுத்தது பாருங்கள். ஏட் டேஷ் இஸ் எ மெஷின், ரோபோட் இஸ் எ மெஷின். அடுத்தது பாருங்கள். த மெஜிஷியன் கேன் டூ ட்ரிக்ஸ். இதுதான் இங்கே ஆன்சர். அடுத்தது பாருங்கள். இங்கே
ஷார்ட் அண்ட் ரைட் த சென்டென்சஸ் அண்டர் ஆக்டிவ் அண்ட் லேசி. இங்கே ஆக்டிவ் சென்டென்ஸ், லேசி சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ்னா உற்சாகமாக, அதாவது சுறுசுறுப்பாக இருக்கிறது. லேசினா சோம்பேறித்தனமாக இருக்கிற வாக்கியங்கள்லாம் இருக்குது. இங்கே ஆக்டிவ் சென்டென்ஸ், லேசி சென்டென்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம இங்கே அதை மேட்ச் பண்ணி கரெக்டாக எழுதணும். ஆக்டிவ்னா ஆக்டிவில் இருக்கிற சென்டென்ஸை நாம்ளே இங்கே எழுதணும். இங்கே பாருங்கள், கவிதா வாஸ் an active girl. இங்கே கவிதா வந்து ஆக்டிவ் கேர்ள். she always puts her things back in their places. அவங்க திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அவங்களோட பிளேசஸில் வைப்பாங்க. she அடுத்தது 3, she plays in the evening. அவங்க விளையாடுறது ஈவினிங்கில் தான் விளையாடுவாங்க. அடுத்தது 4, she keeps her house clean. அவங்க வந்து ஹவுஸை சுத்தமாக வச்சுக்குவாங்க. அடுத்து that is why கவிதா இஸ் an active girl. 5th என்ன, கவிதா வந்து ரொம்ப ஆக்டிவான கேர்ள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், லேசி. இங்கே வந்து சீமா வந்து லேசி, கவிதா வந்து ஆக்டிவ் கேர்ள். அடுத்தது பாருங்கள், லேசி யார், லேசி சீமா. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் சீமா வாஸ் எ லேசி கேர்ள். செகண்ட், she never put her things back to their places. அவங்க திங்ஸ் எல்லாம் சரியான இடத்துல வைக்க மாட்டாங்க. she chats with friends. எப்போவும் பேசிகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட. she keeps her place untidy. that is why Seema is a lazy girl. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ரீஅரேஞ்சிங் த வேர்ட்ஸ் டு ஃப்ரேம் எ சென்டென்சஸ். இங்கே வந்து மாற்றி மாற்றி வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம சரியான அதாவது கரெக்டான சென்டென்ஸ் எழுதணும். செல்வி இஸ் an active girl. இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சேஞ்ச்டு ஹேர் டாய் கார் வெண்ணிலா. இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே வெண்ணிலா சார்ஜ்டு ஹேர் டாய் கார் அப்படின்னு கரெக்டாக எழுதணும். மணி, அடுத்தது பாருங்கள், மணி டு see a robot was excited. இந்த வேர்ட்ஸை நம்ம கரெக்டாக எடுத்து எழுதணும் சென்டென்ஸ் அமைச்சு. மணி வாஸ் எக்ஸைட்டட் டு see a robot. இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், read the passage and answer the questions. Nisa is an active girl. She is a football player. She gets up early in the morning. She goes to the ground for practice. She loves to do more activities like jumping, skipping and cycling. Every day she runs more than 5 kilometers. She does not like to watch TV for a long time. In the evening, they plays football with her friends. She is one of the best players in her school team. Her team has won many matches. நிசா ஆக்டிவான கேர்ளு. இவங்க வந்து ஃபுட்பால் பிளேயரு. இவங்க எப்பயும் நேரத்துலேயே எழுந்துக்குவாங்க. இவங்க வந்து கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப விருப்பமானது என்ன, ஜம்பிங், ஸ்கிப்பிங், சைக்கிளிங். எவ்ரிடே இவங்க என்ன பண்ணுவாங்க, ரன் பண்ணி 5 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுவாங்க. அடுத்தது, இவங்க டிவி ரொம்ப நேரம்லாம் பார்க்குறதில்ல. இந்த ஈவினிங் ஷி பிளேஸ், அதாவது ஈவினிங்கில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவாங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். இவங்க வந்து ஸ்கூல்லேயே இவங்க தான் பெஸ்ட்டு பிளேயர். நிறைய டைமு ஸ்கூலுக்காக நிறைய வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாங்களா? ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். இதுக்கு பாருங்கள், நிசா இஸ் எ ஃபுட்பால் பிளேயர். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், செகண்ட், விச் சென்டென்ஸ் இஸ் நாட் கரெக்ட்? டிக் இட். நிசா வாட்சஸ் ஃபுட்பால் மேட்சஸ் அட் ஹோம் வித் ஹேர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸோடைய விளையாடுவாங்க ஃபுட்பால் மேட்சஸை. அதனால் இதுதான் சரியானது இல்லை அப்படின்னு நம்ம இங்கே டிக் அடிக்கிறோம்.
அடுத்தது பாருங்கள், ஹவு டு யூ நோ தட் நிசா இஸ் நாட் எ லேசி கேர்ள்? எப்படி நிசா வந்து லேசி கேர்ள் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே வந்து கரெக்டானது இதுதான். ஷீ டஸ் மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா அவங்க ஜம்பிங், சைக்கிளிங், என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப்பிங்லாம் ஆடுவாங்க. இதுதான் ஆன்சர். ஷீ டஸ் மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இதுதான் ஆன்சர். இங்கே டிக் அடிக்கணும். அடுத்தது, வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் ஆக்டிவ்? ஆக்டிவ்க்கு எப்பயுமே ஆப்போசிட் லேசி. இதை தான் இங்கே நம்ம சரியானதாக டிக் அடிக்கணும். அடுத்தது பாருங்கள், ரீரைட் த கரெக்ட் சென்டென்சஸ். நிசா பிளேஸ் வித் ஹேர் சிஸ்டர். இங்கே பாருங்கள், பிக்சர் கொடுத்துருக்காங்க. நிசா வந்து எப்படி விளையாடிட்டுருக்காங்க? சிஸ்டர் கூட விளையாடுறாங்களா? கிடையாது, தனியாக விளையாடுறாங்க. நிசா பிளேஸ் அப்படின்னு மட்டும் நம்ம எழுதுனா போதும். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஆக்டிவ் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது, லேசினா சோம்பேறித்தனமாக இருக்கிறது. ஓகே, எல்லாம் கரெக்டாக எழுதிட்டு வந்துடுங்க ஸ்கூலுக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.